வான்கடை இருக்கிறது அரேபியன் சீக்கு ரொம்ப 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 பக்கத்துல. சோ அதனால கொஞ்சம் லேட்டாக அந்த ஈவினிங் வரும்போது லேட்டா நைட் ஆகும்போது அந்த பிரீஸ் ஸ்டேடியத்துக்குள்ள வந்தா கண்டிப்பா டியூ வரதான் செய்யும். டியூவை கட்டுப்படுத்தலாம், ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். பட் ஆனா டியூ இருக்கதான் போகுது. இந்த வான்கடையில ஐபிஎல் எடுத்து பார்க்கும்போது ஒரு 123 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 66 முறை பேட்டிங் ஃபர்ஸ்டும் 64 முறை பேட்டிங் செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 170+ இருக்குது. ஸோ என்னைய பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்ணை மூடிட்டு பேட்டிங் சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா டியூவும் கொஞ்சம் கம்மியா இருக்க போகுது அப்படின்றச்ச நல்ல ஒரு ரெண்டு சைட்லயும் பார்க்கும்போது நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸான ஒரு வென்யூல பேட்டிங்க்கு அதிகமா நல்ல ஒரு பவர் கொண்ட டீம்ஸ் தான் இருக்காங்க. டாஸ் ஜெயிச்சுட்டு ஸ்கோர் போர்ட்ல பிரஷரை போட்டுடலாம். ஒரு 200, 230, 240 அடிச்சா கொஞ்சம் டியூ இல்லாததுனால அவங்களோட ஃபிங்கர் ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே எந்த டீம் டாஸ் ஜெயிக்குது தோக்குதுன்றது வந்து இங்க வந்து பெரிய இஷ்யூவா இருக்க போறது இல்லைன்றதுதான் என்னோட கணக்கு.